ஜூன் 3 மன்னா, என் கால்களுக்கு தீபம். இன்றைய வசனம், காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 4:16. காயினின் தோல்வி கொலை செயலில் மட்டுமல்ல, மனம் திரும்புவதற்கு அவன் கடினமான இதயம் கொண்டதிலும் உள்ளது. கடவுள் அவனுக்கு சிந்திக்க ஒரு இடம் கொடுத்தார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4:7 என்று எச்சரிக்கையும் செய்தார். ஆனால் காயின் தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை. ஆபேலின் மரணத்திற்கு பிறகு தேவன் அவனை எதிர்கொண்ட பொழுது காயின் அலட்சியத்துடன் பதிலளித்தான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? தாவீது தான் பாவம் செய்த பின்னர் செய்தது போல் நொறுங்கிய மனதுடன் விழாமல் காயின் தனது தண்டனை குறித்து புகார் செய்தான். எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஆதியாகமம் 4:13. அவன் தனது பாவத்திற்காக அழவில்லை, தண்டனைக்காக மட்டுமே துக்கித்தான். கடவுளின் தீர்ப்பு உறுதியாக இருந்தது. காயின் ஒரு அகதியாகவும் அலைந்து திரிந்து வரும் நாடோடியாகவும் கடவுளின் சந்நிதானத்திலிருந்து வெளிநீக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் இந்த தீர்ப்பிலும் கூட கடவுள் தண்டனையுடன் இரக்கத்தையும் சேர்த்து காட்டினார். காயினின் மேல் ஒரு அடையாளத்தை வைத்தார். மேலும் சபிக்கவில்லை. அவன் கொல்லப்படாமல் இருக்க பாதுகாக்கப்பட்டான். காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆதியாகமம் 4:15. வேதாகமத்தில் காயினின் மேல் இருந்த அடையாளம் என்னவென்று குறிப்பிடவில்லை. ஆனால் தேவன் தமது தீர்ப்பை பொது ரீதியாக வெளிப்படுத்தும் பிற நிகழ்வுகளை கொண்டு நாம் ஒரு தெளிவை பெறலாம். உதாரணமாக, ராஜா உசியா 2 நாளாகமம் 26 19 முதல் கொண்டு 21 குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டார். மற்றும் மிரியம் எண்ணாகமம் 12 10 தற்காலிகமாக குஷ்டரோகத்தால் தாக்கப்பட்டார். இவை இரண்டும் தேவனுடைய நம்பிக்கையற்றவர்களுக்கான தண்டனையின் வெளிப்படையான அடையாளங்களாகும். இந்த உதாரணங்களின் வெளிச்சத்தில் காயினின் நெற்றியில் அடையாளமாக இருந்தது குஷ்டரோகமாக இருந்திருக்கலாம். கடவுளின் தீர்ப்பு ஒரு பொதுவான மற்றும் நிலையான சான்று. அப்படியானால் காயின் தனது வாழ்க்கையின் இறுதி வரை அழிக்கப்படாமல் இருந்தாலும் தண்டனையின் வெளிப்படை அடையாளத்தை சுமந்தவனாகவே இருந்தான். புதிய சிருஷ்டிக்கான ஆவிக்குரிய பாடங்கள். மனம் திரும்பாத பாவம் நம்மை கடவுளின் சந்நிதானத்தில் இருந்து வெளியேற்றும். காயினை போல நாம் நம் இருதயங்களை கடினப்படுத்தி திருத்தத்தை ஏற்க மறுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலன் விலக ஆரம்பிக்கிறது. 1 சாமுவேல் 16:14. அவரது சந்நிதியும் நம்மை விட்டு விலகும். அது நம்மை ஆழ்ந்த துக்கத்தில் தள்ளிவிடும். பாவம் தனிமையையும் சிதறலையும் ஏற்படுத்தும். காயின் ஒரு அலைந்து திரிபவன். ஆனால் ஒரு இடத்திலும் பிடிப்பில்லாமல் ஒருபோதும் ஓய்வில்லாதவனாக இருந்தான். பாவம் ஆத்துமாவை ஓய்வில்லாத குழப்பத்திலும் தேவனோடும் மற்றவர்களோடும் அமைதியை அனுபவிக்க முடியாத நிலைக்கும் கொண்டு வருகிறது. தெளிவான தீர்ப்பு, பிறருக்கு சொல்லும் எச்சரிக்கை. காயினின் அடையாளம் போல கடவுளின் தண்டனைகள் அவற்றை காண்போருக்கு பாடங்களாக மாறும். சவுலின் வீழ்ச்சி, கேயாசின் குஷ்டரோகம் 2 ராஜாக்கள் 5:27 மற்றும் அனானியாவும்
சபீராலும் மரணமடைந்தது. அப்போஸ்தலர்கள் 5 முதல் கொண்டு 10. இவை அனைத்தும் மரியாதை மற்றும் பயத்தை ஊட்டுவதற்கான பொதுவான தீர்ப்புகளின் எடுத்துக்காட்டுகள். கடவுளின் இரக்கம் என்பது தண்டனையற்ற விடுதலை அல்ல. கடவுள் காயினின் உயிரை காப்பாற்றினாலும் அவன் வெட்டப்பட்டவனாகவே இருந்தான். கிருபை மனம் திரும்புவதற்கு இடம் தருகிறது, ஆனால் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் இருப்பதன் விளைவுகளிலிருந்து தப்பிக்க வழி செய்யாது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். எபிரேயர் 10 முதல் கொண்டு 27. எந்த சுவரும் மறைக்காது, எந்த திரையும் தடுக்காது, எந்த தொலை நிலமும் தணிக்காது. இதயம் மறைவேன் என்று நினைத்தாலும் கடவுளின் கண் காணாமல் இருக்காது. அழாத பாவம் அழுத்தமாய் பரவினால் அது நம்மை குறிக்கும். கிருபை வழி நடத்தும் காலில். ஜெபம். பரலோக பிதாவே, காயினின் வழியில் நடக்காதபடி எங்கள் இதயங்களை தாழ்மையாக்கும். சத்தியத்திற்கு நாங்கள் உணர்வில்லாமலும் திருத்தத்தை எதிர்க்காமலும் இருக்க கிருபை செய்யும். எச்சரிக்கப்படும் பொழுது திருத்தவும், கண்டிக்கப்படும் பொழுது மனம் திரும்பவும், அனுக்கிரகத்தில் நிலைத்திருக்கவும் அனுமதியுங்கள். எங்கள் மேல் கீழ்ப்படியாமையின் அடையாளம் ஒட்டிக்கொள்ளாதிருக்க உதவி செய்யும். யெஷுவா மேசியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.